அந்த துரியோதனை பார்த்து அந்த பாஞ்சாலி இது பண்ண சிரிச்சா அந்த பஞ்ச பாண்டவரை பஞ்சர் ஆயிட்டாங்க. இருக்கட்டு, இன்னைக்கு இந்த லட்சாதிபதி தர்மலிங்கத்தை பார்த்து பிச்சைக்காரி சீதா கண்ணா பின்னா லாஃபிங். What you do? I do. அவளைய அவ குடும்பத்தைய நான் இது போட்டு நடுத்தருவுல நிறுத்தல, அதாவது பட்னி போட்டு அவளை நடுத்தருவில் நிறுத்தல. என் பேரு தர்மலிங்க. தர்மலிங்க இல்ல. இப்ப சொல்லுங்க முதலாளி. 5 நிமிஷம் அந்த ராம பையல அவனை படிப்படியா கஷ்டப்பட வச்சு என் இதுல வந்து உழ வைக்கல, என் கால வந்து உழ வைக்கல. மறுபடியும் சொல்ற, என் பேர் தர்மலிங்க இல்ல. தலைவரை கஷ்டப்படுத்துனீங்க. தர்மலிங்க ஒழிக. என் வீட்லயே இருந்துகிட்டு என் விஸ்கிய குடிச்சுக்கிட்டு கீழே ஊத்தாத காஸ்ட்லி என்னைய ஒழிகன்னு சொல்ற. நான் சொல்லுடா முதலாளி, தன் தொழிலாளி பசங்க அட்டையை புடிச்சுக்கிட்டு கத்துவானுங்க. அது மட்டும் இல்ல, உங்க கார் கண்ணாடிய கல்லால் அடிச்சு நொறுக்கி ஆணியால குத்தி டயரை பஞ்சர் பண்ணி நம்ம கழுத்து வாட்ச்மேன் ஏகாம்பரத்தை கொலை பண்ணிட்டு ஃபேக்டரிக்குள்ள பூந்து சரக்கை எல்லாம் தூக்கிக்குவானுங்க. அப்புறம் பெட்ரூம்குள்ள பூந்து உங்களை கம்பால அடிச்சு மண்டைய உடைச்சு குண்டு வயிற்றுல கத்தியால குத்தி கழுத்தை நெரிச்சு நம்ம தோட்டத்து மாமரத்துல பொம்மல் மாதிரி தொங்க விட்டுருவானுங்க. ஐயோ ராஜாளி, அதையெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத. அந்த ராம உயிரோடு இருக்கும் வரையில் உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லை. உத்தரவாதம் கிடையாது சார். ஐயோ, பெட்ஷீட் ஏலம் போடுற மாதிரி 3 தடவை சொல்றேன் ராஜாளி. இன்னும் ஒரே வாரம் தான் டைம். அதுக்கப்புறம் ராஜாளி கண்டதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத. அப்படின்னா அந்த ராமவ நீ என்ன வேணாலும் பண்ணு,